ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் புது வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்பட்டது. அதை வாங்கலான்னு டி நகர் நியூ சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். சொல்லுங்கள். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த ஸ்க்ரீனு, அது மாதிரி இல்லைனா ஸோ நாங்கள் சொல்கிறதோடய நாங்கள் அதை காட்டியே என்னென்னு சொல்லிடுறோம். ஸோ அதை பற்றினது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேங்கர் வாங்கியிருக்கோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, துணி காய போறது. துணி இதுலதான் காய போடுவாங்க. துணி அரைச்சு இதுல காய போடுவாங்களா? காய போடலாமே. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. லூஸ் மாதிரி பேசாதீங்க. துணி காய போடுறது யூஸ் பண்ணலாம். தொங்குறது ஹேங்கர். இது வந்து 54 ரூபா ஒன்று. உங்களுக்கு தேவைப்பட்டாதான் வாங்கிங்க. இதுலேயே நிறைய ரேட்லாம் இருந்தது. நாங்கள் வந்து 54 ரூபா போதுன்னு 3 வாங்கணும். இன்னொன்று எங்க ஒன்று வந்து நார்மல் சைஸ் ஒன்று வாங்கணும். எங்கே இருக்கு. இது ஒரு சைஸ். இது வந்து மீடியம் சைஸ் ஆகும். இது பெருசு, சின்னது. இது 48 ரூபா. அடுத்து வந்து இது வந்து சாமி ஷெல்ஃபு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ரெஸ்ட் ரூம்ல வைக்கிறதுக்கு பிரஷ்க்கு ஒன்று வாங்கியிருக்கோம். அது வச்சுட்டு அப்புறமா சோப்பு 2 இடத்துலையும். இது எவ்வளோ? இது வந்து 119 ரூபா. ஓகே. அடுத்தது வந்து வடிகட்டி, தண்ணி வடிகட்டுறது கேட்டாங்க மேடம். அதனால் அவங்க வந்து குழா தண்ணி தான் குடிப்பாங்க. இது வந்து 32 ரூபா. ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த ஸ்டாண்ட் மல்டி பர்பஸ் ரேக். இது வந்து கிச்சன்ல வந்து அந்த குட்டி குட்டி பாக்ஸ், மிளகாய் தூள் அந்த மஞ்சள் தூள்லாம் இருக்குல்ல, அது வைக்கிறதுக்கு பின்னாடி திரும்பி எடுக்க முடியாது. டெமோ பிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி தான் இருக்கு ஷெல்ஃப். அதனால அதை திரும்பி எடுக்க முடியல. இப்படி இருந்தா இப்படி எடுத்து போட்டுடலாம். ஐடியா கொடுத்தது நான் தான். அதனால இவர் வாங்க சொன்னாரு. மேடம் கஷ்டப்படாம இருக்கணும், வாங்க. அதெல்லாம் இதுல போட்டுருங்க. ஓகே, இந்த கவர் முடிஞ்சுது. அப்படிங்க. அடுத்த கவர் ஓபன். அடுத்தது டவல், கிச்சன் டவல். இது எவ்வளோன்னு சொல்லு பிரைஸ். இது வந்து 24 ரூபா. 2 வாங்கணும் கிச்சன் டவல். அடுத்தது ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம். எங்களோட வால் கலர் வந்து ப்ளூ தான். அதனால நாங்கள் ப்ளூலேயே போகலாம், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இதோடைய ப்ரைஸ் வந்து 454 ரூபா. மொத்தம் 5 மீட்டர் வாங்கணும். இது நல்லா தான் இருக்குது. நான் போய் அரிசி பார்த்துட்டு ஒரு செகண்ட். மேடம் வேலை வந்துருச்சு. அரிசி வச்சுருக்காங்க. சரி, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துகிட்டு வரோம். A few moments later. பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது இது வந்து விண்டோ ஸ்க்ரீன். சாரி விண்டோ ஸ்க்ரீன் ஆல்ரெடி காமிச்சிட்டாங்கல்ல, அதுதான் விண்டோ ஸ்க்ரீன். விண்டோ ஸ்க்ரீன் இல்லை, விண்டோக்கு வாங்கலை, ஷெல்ஃபுக்கு மட்டும் தான். சாரி, நானே மறந்துட்டேன். டோர் ஸ்க்ரீன். இது வந்து 7 ஃபீட் மொத்தம் ஹைட்டு. இதுவும் நாங்கள் ப்ளூ கலர் ப்ளூ தான். இது அவர் கலரில் வாங்கணும்னு சொன்னதுனால இந்த ப்ரௌன் கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து 155 ரூபா, 155 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த கவர் போங்க. இதில் தான் ரொம்ப முக்கியமான திங்ஸ்லாம் இருக்குது. சார், இது நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வீட்லேயே நிறைய வாங்கி கொடுத்துறாங்க. இது ஜஸ்ட் அது இல்லாமல் என்னென்ன தேவையோ இப்போ வீட்டில் யூஸ் பண்ண இதெல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி திங்ஸ் தான் இப்போது வாங்கிட்டு வந்துருக்கோம். அது வந்து இது டஸ்ட்பின். இது வந்து எங்களுக்கு வந்து ரூமில் வைக்க உள்ள பெட்ரூம்லேயும் பாத்ரூம், அது ஏதாச்சும் அந்த ஷாம்பு கவர் அதெல்லாம் போகிறதுக்கு அவங்க வந்து நடந்து வந்து போகணும்ல, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அங்கேயே வேஸ்ட்டாச்சு, அங்கேயே போட்டுக்கலான்னு இதை நான் கேட்டுருவாங்க. கவரில் பண்ணிட்டு இதில் போட்டுருலாம். 132 ருபீஸ். இது சின்னது. அடுத்தது எனக்கு வந்து முக்கியமாக அந்த டஸ்ட்டு வேஸ்ட் இதெல்லாம் அப்படியே தூக்கி போட பிடிக்காது. க்ளீனாக இருக்கணும். ஆனால் டஸ்ட்பின் உள்ளே இருந்தால் உள்ளே போட்டுக்கலாம். இந்த அம்மா வந்து தூக்கி அப்படியே தரையிலே போட்டுறாங்களா? நான் தான் பெருக்க போகிறேன். அதனால நானே வந்து அது அதில் இருந்ததுன்னா பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அப்படி சொல்கிறேன். அது வந்து
மேடம் தான் வாங்கினாங்க, நான் வாங்கல. ஸ்நாக்ஸ் நான் இப்போ தனியாக இருக்கேன்னா அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான். அது அப்படியே அப்புறம் மேகி, பர்ஃபி. கவரில் போட்டுருங்க. அது ஸ்நாக்ஸ் மட்டும் தனியாக கவரில் போட்டுருங்க. அடுத்தது சொல்லு. அது வேணாம், அவ்வளோதான் போதும். சொல்லு. அடுத்தது சோப்பு வைக்கிறது ஸ்டாண்டு. இவருக்கு மட்டும் இல்ல, அதனால இவருக்கு மட்டும் வாங்கணும். எனக்கு இருக்கு, இவருக்கு மட்டும் வாங்கணும். க்ளோஸ் பண்றது வாங்குவா அப்படின்னு கேட்டா க்ளோஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமா? இதுலயே போட்டு போயிடுவாங்க. மூடிலாம் டைம் இருக்குதுல்ல. இதோட ஸ்டாண்டு தான் போகுது. இது வந்து 23 ரூபா, 23 rupees. இந்த நூல் நீங்க எல்லாம் எதுக்கு வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா நாங்க வந்து வேற ஒரு பர்பஸ்க்கு வாங்கணும். அது நாங்க உங்களுக்கு லேட்டா சொல்றோம். நாங்க இது எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சர்ப்ரைஸ். அது யோசிச்சு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால நான் சொன்ன ஐடியா தானே இது. நான் சொன்னா இவர் சொன்னாருன்னா 2 பேரும் சொன்னதுதான். ஆனா இது ஒரு சர்ப்ரைஸ். இது இந்த த்ரெட் மட்டும் நாங்க சொல்றோம். ஐயோ, இது ஸ்நாக்ஸ் போடுற கவர். அடுத்தது இந்த வேப்பிலை வெளியில கட்டுறது. தோரணம் இல்ல, ஓபன் பண்ண வேணாம், பண்ணி காட்டு. அது நான் உங்களுக்கு வெளியில கட்டும் போது காட்டுறேன். இது வந்து ரூம்ல அப்படி இல்லைன்னா இங்க ரூம் வாசல்ல அப்படின்னா வெளியில வாசல்ல கட்டுறதுக்கு வாங்கினேன். கிரீன் கலர் தான் வாங்கினேன். கிரீன் கலர் அது மாதிரி ரொம்ப இதுவா இருக்கும். சரி, இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே ரீசன், ப்ளூ கலர். அடுத்தது வந்து இந்த ஸ்க்ரீன் போடுவோம்ல, அந்த ஸ்ப்ரிங்கு 2 வாங்கியிருக்கோம். 4 feet ஓடுது ரெண்டுமே. இது வந்து 43, இது வந்து 39. ஏன் வேற ரேட் இருக்கு? ஆமா, ஆனா ரெண்டுமே ஒரே தான் இருக்கு. 43. இது வந்து முன்னாடி வந்திருக்கும், கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். அதனால இப்ப ரேட் ஏறி 2 வாங்கியிருக்கோம். அப்புறமா வந்து ஸ்பூன் போடுறதுக்கு, ஸ்பூன், கத்தி அதெல்லாம் போடுறதுக்கு ஸ்டாண்டு. ஏன் கையில வச்சிருக்கீங்க? இது வந்து 81 rupees. ஓகே. அடுத்து இது வந்து உள்ள அது சொன்னல, அந்த ஸ்டாண்டுக்குள்ள இந்த பிரஷ் வைக்கிறதுக்கு இப்படி வச்சு. இது பத்தாது, இப்படி வச்சா இங்க வச்சாதான் பத்தும். மேல வச்சுக்கலாம். ஓகேயா? அதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து 29 ரூபாய், 29 rupees. இது வந்து அதுலயும் வைக்கலாம், தனியா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆணில மட்டும் வைக்கலாம். ஆக்சுவலி ரூம் ஸ்ப்ரேவே எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நானே ரொம்ப எப்படி சொல்றது, ஓ சாமி வேற கிடையாது. வீட்டுல சாமி ரூம்ல வந்து சாம்பிராணி பண்றோமா, அதுவே நல்லா ஸ்மெல்லா தான் இருக்கு. அவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்கிற அளவுக்கு ரூம், ஐ மீன் அதான் சொன்னல. ஆக்சுவலா நானே ரொம்ப ஸ்மெல்லிங்கா தான் இருப்பேன். அதனால தான் வாயை நாய் விட்டு தான் கடிக்க வைக்கணும். பேஸ்ட் வந்து இது எதுக்குன்னு தெரியும், பல் வளர்க்கறதுக்கு. இது மேடம்க்கு இல்லை, எனக்கு தான். ஏன்னா மேடம் வந்து பல்லே வளர்க்க மாட்டாங்க. வளர்க்காம யாராச்சும் இருப்பாங்களா? நீ இருப்ப, அது உண்மையை சொல்லணும்ல, அதுதான். அதான் எனக்கு ஆக்சுவலி இது வந்து ஹேண்ட் வாஷ். ஏன்னா எனக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது ஸ்மெல் ஆகுது விரல்லாம். எனக்கு அந்த வெங்காய ஸ்மெல் பிடிக்காது. எனக்கு அப்பப்போ ஃபேஸில் டச் ஆகுதுல்ல, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பல் வளர்க்க மாட்டாங்க, ஆனால் கை மட்டும் கழுவிப்பாங்க. என்ன வெறுப்பேத்துறியா நீ? டன் வித் ஸ்டீல் அது இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 44 rupees, 44 ரூபா. ஓகே. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக். ஆக்சுவலாக வந்து இது நாங்கள் ஈவினிங் தான் இது நாங்கள் டிசைட் பண்ணோம், இது வாங்கலாம் அப்படின்னு. இதோட ஐடியா வந்து மேடம் தான் சொன்னாங்க. இது ஏன்னு சொன்னீங்க சொல்லுங்க. இது வாங்குறது ஹோல்ஸ் போடலாம். ஆனால் அங்கேயுமே இருந்தது. இப்போ வந்து இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஆணி அடித்து அந்த ஹோல்ஸ் தெரியும்ல, அது மாதிரி இப்போ மீஷோலேயே விற்கிறாங்க இந்த மாதிரி திங்ஸ். நீங்கள் இதுவே வாங்கிக்கலாம். இது இந்த மாதிரி சின்னதும் இருக்குது. அந்த ஆணி இது ஹூக்கு. இது வந்து ஒன்று வந்து 9 rupees. இது வந்து நாங்கள் ஒரு 16 வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். 16 வாங்கி வால் கிளாக்கு எல்லாமே மாட்டுறது. அது வந்து எவ்வளோ கேஜி வரலாம் அதில் போடல, போடல, சின்னதில் போடல, பட் இதில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதோட வந்து 3 kg. இது 3 kg வரலாம் வெயிட்டு தாங்கும். இது வந்து 55 ரூபா. 3 இருக்குது. இது வந்து 2.5 kg. 2 வாங்கணும். ஒன்று வந்து ஹார்ட் ஷேப்ல, ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப். இதுவும் வந்து 55 rupees தான். இது வந்து 2.5 kg. அப்புறமா நாப்தலின் வாங்கிட்டோம். ஆமாம், அசக்கற்புரம். இது வந்து 37 ரூபா இந்த பேக்கெட். இதுவும் அதே தான். இது வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு வாங்கினேன் நான், கொஞ்சம் வெயிட் தாங்கிறதுக்கு. இதுவும் வந்து 3 kg வரலாம் வெயிட். ஃபோட்டோ மாட்டுறதுக்கு. இது வந்து 44 ரூபா. ஆக்சுவலி இந்த ஐடியா இவருக்கே கிடையாது. பிளம்பர் வச்சு பண்ணிடலாம், ஆணி அதுதான் நான் சொன்னேனே. நான் முன்னாடி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆணி வைக்கணும் பண்ணிட்டு அப்படின்ட்டு. நான் தான் வேண்டாம், ஆணிலாம் வேஸ்ட்டு, அப்புறம் பிளம்பருக்கு வேற ஒரு காசு கொடுக்கணும். அதனால இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளம்பருக்கு வந்து வேலை கொடுக்காம இதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதோடைய காஸ்ட் வந்து 44 ரூபா 44 ருபீஸ். சாப்பாடு பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஒரு கமர்ஷியல் பிரேக். மேடம் வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க, அதை பார்க்க போயிருக்காங்க. ஐயோ ஐயோ இருங்க, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. மேடம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு வந்தாங்க. கிளாஸ் அரிசிக்கு ஃபுல்லா எவ்வளவு தண்ணி போடணும்னு தெரியல. நான் ஃபுல்லா தான் போட்டேன், அது ரொம்ப சுண்டிடுச்சு. நல்ல வேலை தீயலை, முன்னாடி போய் காப்பாற்றிட்டோம். இப்போ தண்ணி மறுபடியும் ஊற்றிருக்காங்க மேடம், பார்க்கலாம். இத்தனைக்கும் சிம்மில் தான் வச்சுட்டு வந்துருக்கு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில. அந்த பெரிய ஸ்டவ்வில் வச்சனால அது ரொம்ப அந்த இது ஹீட் வந்து அதிகமாக வர்றதுனால ஒரு கிளாஸ் தான் வச்சுருக்குல்ல, அதனால் அது சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நல்ல தீயலை, தண்ணி மட்டும் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணி நான் போய் பார்க்குறேன். ஓகே தானே? ஓகே தான். A few moments later. மீண்டும் ஒரு பெரிய சம்பவத்திற்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்தது என்ன? அடுத்தது அவ்வளவுதான். அதான் ஃபுல்லாகவே அந்த ஆணி இதுதான், உப்பு தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது பூ வாங்கினேன். ஆமாம், பூ வந்து நாளைக்கு டியூஸ்டே இருந்தால வாங்கிட்டு வந்தோம். அதான் இது ஃபுல்லாக மேகி வந்து யாரும் நிறைய சாப்பிடாதீங்க. இது வந்து நாங்கள் அப்பப்போ சாப்பிட்றதுக்காக, போர் அடிக்கிறப்ப சாப்பிட்றதுக்காக. ஆமாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அடுத்தது நான் பாட்டி காமிச்சிட்டிங்களே. அடுத்தது இது ஏதோ சாக்லேட் மாதிரி வாங்கியிருக்காங்க. அடுத்தது மேடம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, பட்டர் பிஸ்கெட் வேணுமா? பட்டர் பிஸ்கெட் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் தெரியல, ஒரு மாதிரி போராக இருக்க மாதிரி இருந்துச்சா, அதனால சரி டீயில் சாப்பிட்லாமே. ஸோ ஓகே, இதுதான் நாங்கள் எங்களுடைய புது வீட்டுக்கு தேவையான திங்ஸ். அதாவது ஆல்ரெடி வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் தேவைப்பட்டது. வீட்டில் ஆல்ரெடி இதில் கிராசரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நமக்கு நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தானே தெரியும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ டெய்லி இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த மாதிரி இந்த திங்ஸ்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்தது, அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் நான் நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ரேவதி ஸ்ரீராம் விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதோட உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் ஸ்ரீராம், இவங்க தான் ரேவதி. ரேவதி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Bye.